அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ ஹாத்தமின் நபிய்யீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அத்-தய்யிபீன் அத்-தாஹிரீன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். أما بعد فقد قال الله تعالى عز وجل في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. فيها حرز الحماية لطف الوقاية عين العناية بركة الكفاية سر الولاية وافر العطايا وعلى آله وصحبه في كل أمر وغاية. اللهم صل على سيدنا محمد عدد من صلى عليه وصلي على محمد عدد من لم يصلي عليه وصلي على محمد كما أمرت بالصلاة عليه وصلي على محمد كما تحب أن يصلى عليه وصلي على محمد كما ينبغي أن يصلى عليه. صلى الله على حبيبه سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه وسلم. بلغ العلا بكماله كشف الدجى بجماله كملت جميع خصاله صلوا عليه وآله. بلغ العلا بكماله كشف الدجى بجماله كملت جميع خصاله صلوا عليه وآله. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக நம் உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக இந்த நற்பாக்கியங்கள் நிறைந்த இந்த மஜ்லிஸில் வருகின்ற நற்பேச்சினை தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி கூறியவனாக இந்த பாக்கியமான மஜ்லிஸில் எத்தனையோ பாக்கியவான்கள் எல்லாம் இருக்க என்னை போன்ற சாதாரணமானவனை அழைத்து சிறப்பித்த இந்த மன்பவுஸ் ஸலா ஜாமியாவுடைய நிர்வாக பெருமக்கள், முதல்வர், துணை முதல்வர், ஆசிரிய பெருமக்கள், என் அன்பான இந்த மாணவ செல்வங்கள், இந்த ஜமாத்தார்கள், என்னுடைய கண்ணியமிக்க ஆலிம் சகோதரர்கள், மிகுந்த மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய தாய்மார்கள், சகோதரிகள், எல்லோருக்கும் நன்றி கூறி துவா செய்தவனாக அல்ஹம்துலில்லாஹ் நிறைய செய்திகள் நாம் எல்லோரும் தெரிந்து கொண்டோம். இந்த மஜ்லிஸே அல்லாஹுவின் அருள்மயமாக இருக்கின்ற ஒரு மஜ்லிஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி நினைவு கூர்வது, அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது, அவர்களை புகழ்ந்து கொண்டே இருப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் வாழ்க்கையின் லட்சியம்.
எனவேதான் இந்த கவிஞர் இப்படி சொல்லுகிறார், فَمَدْحُهُ لَمْ يَزَلْ دَأْبِي مَدَى عُمُرِي فَمَدْحُهُ لَمْ يَزَلْ دَأْبِي مَدَى عُمُرِي وَحُبُّهُ عِنْدَ ذِي الْعَرْشِ مُسْتَنَدِي. பெருமானாரை புகழ்ந்து கொண்டிருப்பதுதான் என் வாழ்க்கையின் நோக்கமே. நான் வாழுகின்ற காலமெல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். சிந்தனையில் வேறு விதமாக சிந்தித்து எதையோ சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் இருப்பார்கள் என்று தெரிந்துதான் கவியின் அடுத்த வடியை சொல்லுகிறார். நான் ஏன் இப்படி சொல்லுகிறேன்? فَمَدْحُهُ لَمْ يَزَلْ دَأْبِي مَدَى عُمُرِي وَحُبُّهُ عِنْدَ ذِي الْعَرْشِ مُسْتَنَدِي. இது ரப்பே அர்ஷில் ஜலாலி வல் இக்ராம் இடத்திலே சனது உள்ளது. ஆயத்துகள் ஹதீஸுகள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நான் இப்போ அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. எனக்கு முடிக்க வேண்டிய நேரத்தை நேற்றே சொல்லியிருக்காங்க ஹஸ்ரத் அவர்கள். எனவே கண்டிப்பாக அந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வு நிறைவேறும். கவியில இப்படி அவர் திரும்ப சொல்லுகிறார், இன்னீதா மஸ்ஸனி லைமுன் யுரவ்விஉனி இன்னீதா மஸ்ஸனி லைமுன் யுரவ்விஉனி அகூலு யா سيد السادات يا سندي. சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا ألوي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمدي وأنت سر الندى يا خير معتمدي وأنت سر الندى يا خير معتمدي. சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். கண்ணியமானவர்களே, பல வலிமார்களின் பெயர்கள் எல்லாம் இங்கே சொன்னார்கள். அதில் பிஷ்ரே ஹாஃபி ரதியல்லாஹு அன்ஹு ஒரு உயர்ந்த இடத்தை அடைந்தார்கள். ஒரு நாள் ஒரு பெண்மணி ஹஜ்ரத் ஜுனைத் பக்தாதி ரஹிமஹுல்லா இடத்திலே வந்து ஒரு கேள்வி கேட்டார்கள் அன்பு தாய்மார்களுக்காக. அரசுடைய பவனி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது விளக்கேற்றி செல்லுகிறார்கள். அந்த விளக்கொளியிலே நான் நூல் நூற்றிருக்கிறேன். அந்த நூற்ற நூலை விற்று வருகின்ற வருவாய் எனக்கு கூடுமா என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு அந்த பெண் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் பக்தாதி சொன்னார்கள், இந்த பெண் எந்த வீட்டுக்குள் போகிறார் என்று பாருங்கள். சீடர்கள் சென்று பார்த்து என்று சொன்னார்கள், பிஷ்ரே ஹாஃபி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போகிறார்கள். அவருடைய சகோதரி தான் இவர். அருமையானவர்களை, நீங்கள் தான் இப்படிப்பட்டவர்களை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள். வலிமார்களுக்கு தாய் நீங்கள் தான், நபிமார்களுக்கு தாய் நீங்கள் தான். ஹஜ்ரத் பிஸ்தாமியை பற்றி சொன்னார்களே, ரசூலுல்லாஹ்வை நினைவில் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு அறிவை உங்களுக்குத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இன்று நீங்கள் தான் எங்களையெல்லாம் இந்த அவைக்கு அனுப்பி இருக்கிறீர்கள். மீண்டும் நீங்கள் இந்த செலவாத்துகளில் உங்களை அதிகமாக ஈடுபடுத்தி வலிமார்களை இந்த உலகத்திற்கு நீங்கள் தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மஜ்லிஸில் நாம் கலந்து கொண்டிருப்பதின் நோக்கமாக இருக்கிறது.
அருமையானவர்களே, எந்த நிலையை அடைந்தார்கள் பிஷ்ரே ஹாஃபி அவர்கள்? செருப்பிலே காலணி அணிய மாட்டார்கள், வெறும் காலிலே நடந்து போவார்கள். விலங்குகள் எல்லாம் சொல்லுமாம், பிஷ்ரே ஹாஃபி நடந்து போகின்ற அந்த வழியிலே சிறுநீர் கழித்து விடாதீர்கள், மலம் கழித்து விடாதீர்கள், அவர் காலில் பட்டு விடுமே என்று ஒன்றுக்கொன்று அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்குமாம். ஒரு நாள் நடு ரோட்டிலே ஒரு விலங்கு சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதை பார்த்தவர் ஒரு சொன்னார், வகத் ஃபாத்த பிஷ்ரு ஹாஃபி, பிஷ்ரு ஹாஃபி இறந்து போய் விட்டார் ரலியல்லாஹு அன்ஹு. எனவேதான் இங்கே இந்த விலங்குகள் சிறுநீர் கழிக்க துவங்கி இருக்கிறது என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, உலக கட்டுப்பாடே, உலக பரிசுத்த வாழ்வே, உலக மென்மை நிறைந்த வாழ்வே, இந்த உலகத்திற்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்தார்களே, அந்த அற்புதமான வாழ்வே இந்த உலகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய தொடர்பை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கான வழிதான் இந்த ஸலவாத். பலரும் பல ஸலவாத்துகளை உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நான் ஒரு நீண்ட தூரத்திலிருந்து இந்த பாக்கியம் எனக்கு பெரிது என்று நினைத்து வந்திருக்கிறேன். நானும் உங்களுக்கு 2 ஸலவாத்தை இன்ஷா அல்லாஹ் சொல்லித் தருகிறேன். அந்த ஸலவாத்தையும் நீங்கள் நினைவில் வைத்து ஓதிக்கொள்ளுங்கள். ஒரு நீண்ட ஸலவாத்தாக இருக்காது, நமக்கு தெரியாத வார்த்தைகள் அதில் இருக்காது. நாம் நினைப்பதெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். உணவிலே அபிவிருத்தி, வாழ்க்கையில் பரிசுத்தம், கண்ணிலே பார்வை, உடலிலே ஆஃபியத்தும் சிஹத்தும், வாழ்க்கையிலே வெற்றி, திருமணத்தில் நல்ல மனைவி, நல்ல கணவர், நல்ல பிள்ளை பிச்சலங்கள், கண்ணியம் நிறைந்த வாழ்வு, இன்னும் என்னவெல்லாம் நீங்கள் வேண்டுமோ எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அந்த ஸலவாத்தை அபுல் முஸஃபர் என்ற ஒரு மனிதர் புகாராவில் சமர்கந்திலே வழி தவறி போனார். வழி தெரியாத அந்த நேரத்திலே அவர் திக்குமுக்காடி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சத்தம் வருகிறது, அபு முஸஃபர் இங்கே வாரும். பார்க்கிறார்கள், அங்கே 2 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அழகான தோற்றம். இவர் பார்த்து கேட்டார், மன் அன்துமா, நீங்கள் 2 பேரும் யார்? ஒருவர் சொன்னார் அன ஹிதர், இன்னொருவர் சொன்னார் அன இல்யாஸ் அலைஹிமுஸ்ஸலாத்து வத்தஸ்லீம். இந்த 2 பேரும் நபிமார்கள். ஹஜ்ரத் ஹிதருடைய விஷயத்தில் இக்திலாஃப் இருந்தாலும் மர்தே சாலிஹ் என்பதில், ரஜுலுன் சாலிஹுன் என்பதில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து 18,000 ஆலம்களின் ரகசியங்களை கொடுக்கப்பட்டவர்கள். இதெல்லாம் பதிவுகளோடு, பதிவின் கிதாபுகளோடு, பதிவு செய்வதன் பேரோடு சொல்வதற்கான நேரம் இல்லை. இதெல்லாம் ஒப்புக்கொள்ளப்பட்ட செய்திகள் தான். ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்பவர்களுக்கு இதை விட்டு விடுவோம். அவர்கள் ஆதாரம் தேடி எதையாவது பார்த்து கொள்ளட்டும். நாம் ஆதாரத்தோடு நம்புகின்றவர்கள். எல்லாவற்றிற்கும் ஆதாரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தலைவலி என்று சொன்னால் ஆதாரம் கேட்காதவர்கள், சர்க்கரை கூடி விட்டது என்று சொன்னால் ஆதாரம் கேட்காதவர்கள், பிளட் பிரஷர், ஹை பிரஷர், லோ பிரஷர் என்று சொன்னால் ஆதாரம் கேட்காதவர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் பதிவுகளை சொன்னால் மட்டும் ஆதாரம் கேட்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி. அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்க நாம் துஆ செய்வோமாக. நமக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை. ஆதாரமே இல்லாமல் அல்லாஹ்வையும், ஆதாரமே இல்லாமல் ரப்புல் ஆலமீனாக அல்லாஹ்வையும், ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். வந்தவரை அவர்கள் தன்னுடைய வாகனத்திலே அமர்த்தி கொண்டார்கள். பேச்சு நடந்து கொண்டிருக்கும். இவங்க கேட்டாங்க, நீங்க சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்திருக்கிறீர்களா? பார்க்காமல் எப்படி இருக்க முடியும்? பார்த்தால் தானே இந்த பாக்கியத்தை அவர்கள் எல்லாம் பெற முடியும். பெருமானாரை பார்க்காதவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாக்கியமும் யாரும் எங்கேயும் பெற முடியாது. ஒரு பாக்கியம் வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பெருமானாரை பார்க்க வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானாக. கனவிலும் நினைவிலும் பார்க்கின்ற பாக்கியத்தை எல்லாம் கொடுப்பானாக. காலமெல்லாம் கண்டுகொள்கின்ற நற்பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. இந்த நிலையிலே அவங்க சொன்னாங்க, கடைசி பேச்சுவார்த்தையின் முடிவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு ஸலவாத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அதை உங்களுக்கு கற்றுத்தருகிறோம் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள். அருமையானவர்களே, ரொம்ப சின்ன ஸலவாத், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ஆனால் இந்த ஸலவாத் ஓதுவதற்கு ஒழுங்குமுறை இருக்கிறது. மதீனாவை முன்னோக்கி அமருகிறோம், ரவுதா ஷரீஃபை முன்னோக்குகிறோம், சையதுல் கௌனைன் சர்தார் மில்லத் தாஜிதார் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சிந்தனையில் கொண்டு வருவோம்.
அவர்களுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை வைப்போம். மன ஓர்மையோடு சுத்தமான ஆடை அணிந்து முடிந்தால் மண்டியிட்டு அமர்ந்து நறுமணங்கள் பூசி இந்த ஸலவாத்தை ஓத வேண்டும். ஓதலாமா? நான் சொல்லித்தரேன், சேர்ந்து ஓதலாமா? ஸல்லல்லாஹு அலா ஹபீபிஹி சய்யிதினா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஸல்லிம். இதில் ஏதாவது தெரியாத வார்த்தை இருக்கா? இதுதான் ஸலவாத்தே ஹிதர். இன்னொரு சொல்லுவோமா? ஸல்லல்லாஹு அலா ஹபீபிஹி சய்யிதினா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஸல்லிம். ஸல்லல்லாஹு அலா ஹபீபிஹி சய்யிதினா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஸல்லிம். ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்த இந்த ஸலவாத் எல்லா வலிமார்களும் இந்த ஸலவாத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஹாஜா முஜத்தித் அல் ஃபசானி சையத் அஹ்மத் ஃபாரூகி, மிகப்பெரிய மகான். முஜத்தித் அல் ஃபசானி என்று சொல்லப்படுகின்ற முகலாய சக்கரவர்த்தியை ஆட்டி படைத்த ஜஹாங்கீர் காலிலே வந்து பாதங்களை தொட்டு முத்தமிட்டு சொன்னார், ஒன்றும் எழுதப்படாத இந்த பேப்பரில் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹாஜா முஜத்தித் அல் ஃபசானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களே, நீங்கள் எழுதுவதுதான் சட்டம், இந்த முகல் சாம்ராஜ்யத்தின் சட்டம் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் ஹாஜா முஜத்தித் அல் ஃபசானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தானும் ஓதி இருக்கிறார்கள். இந்த ஸலவாத்தை தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் ஓத கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆக அருமையானவர்களே, குறைந்தது 500 தடவை அல்லது முடிந்தால் 1000, 2000, 3000 அப்படியே கூட்டினீர்கள் என்று சொன்னால் எல்லாம் கிடைக்கும் என்று சொன்னேனே, அதில் மிக முக்கியமானது ஒன்று, மக்காவிற்கும் மதீனாவுக்கும் இன்ஷா அல்லாஹ் போய்விடலாம். போலாமா? எல்லாரும் சொல்லுங்க. என்னுடைய அருமையான மாணவ செல்வங்களே, எல்லோரும் சேர்ந்து போவோம். எல்லோரும் சேர்ந்து நின்று ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவை சொல்லுவோம். யா சய்யதி யா ரசூலல்லாஹி குது பியதி மாலி சிவாக வலா அல்வி இலா அஹதி ஃபஅன்த நூருல் ஹுதா ஃபி குல்லி காயினத்தின் வஅன்த சிர்ருன் நதா யா கைர முஅ்தமதி. சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் ஒரு சத்தம் இப்படி வருகிறது அவர்களுக்கு. கௌசுல் ஆலம் அவர்கள் சொல்லுகிறார், கௌச சமதானி மஹபூபி சுப்ஹானி மஅஷூக ரஹ்மானி கிந்திலே நூரானி தஃப்சீரே குர்ஆனி முஅல்லிமே முகத்தாத்தே குர்ஆனி சையத் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ரஹு சொன்னாங்க, விலாயத் யாருக்கு கிடைக்குமோ அவர்களின் தோளிலே என் பாதம் இருக்கும் என்று சொன்னார்கள். எல்லா வலிமார்களும் குனிந்து தோள் கொடுத்தார்கள். எங்கே எங்கே எல்லாம் யார் இருந்தார்களோ ரிஃபாயி நாயகம் அவர்கள் தலை கொடுத்தார்கள். சீடர்கள் கேட்டார்கள், என்ன எழுந்து தலை தாழ்த்துகிறீர்களே? கௌஸ் நாயகத்தினுடைய குரல் ஒலிக்கிறது, எல்லோரும் தோள் கொடுக்கிறார்கள். இந்த ரிஃபாயி பாக்கியம் என்று தலை கொடுக்கிறேன், அவர்கள் பாதங்களில் தலை மீது வேண்டும் என்று சொன்னார்கள். என்ன கிடைத்தது? ரவுதாவுக்கு வந்தார்கள். ரவுதா ஷரீஃபுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் வந்து நின்று சொன்னார்கள், ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருந்த ரிஃபாயி, உங்கள் முன்னால் வந்திருக்கிறேன். என்னுடைய பாட்டனார் அவர்களே, திருக்கரத்தை முத்தமிட வேண்டும் என்று ஆசையோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். திருக்கரம், கண்ணியமிக்க கரம் சொன்னார்களே, யாரின் தலையில் பட்டதால் வாழ்வெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, பரக்கத்தை தந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆட்டின் மீது கரம் பட்டது 22 வருஷங்கள் அந்த ஆடு வாழ்ந்ததே, தொட்டதில் எல்லாம் துலங்குமே,
கைப்பற்றவிடமெல்லாம் பரக்கத்தாகுமே. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் புனித கரங்களை முத்தமிடுகிறார்கள். அந்த மஜ்லிஸிலே கௌஸே சமதானி, மஹபூபி சுப்ஹானி, முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸும் இருந்தார்கள் என்றெல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த உலகத்தின் வாழ்க்கையின் நோக்கமே இதுதான். நான் சொன்ன செல்வாத் ஞாபகம் வந்துருச்சா? எல்லாரும் ஓதுவீங்களா இன்ஷா அல்லாஹ்? குறிப்பாக தாய்மார்கள் தேவைப்பட்டால் பதிவுகள் திரும்ப சொல்லி கேட்டுக்கொள்ளுங்கள். ரொம்ப சாதாரணமான ஸல்லல்லாஹு அலா ஹபீபிஹி சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வஸல்லம். எல்லோருக்கும் வார்த்தைகள் பழமையானது தான், அதை முறையாக சொல்லிக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று கிடைக்கும் என்று சொன்னார்கள், கனவிலும் நினைவிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க முடியும். ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ பார்த்தவொன்னே இப்படி சொல்லணும், ஹதா ஹபீபுல்லாஹ், ஹதா ரசூலுல்லாஹ், ஹதா அஸீமுல் ஜாத், மன் கஸ்ஸஹு மௌலா பிரிஃஅத்தில் மிக்தார், யா ஹாதியல் அக்கியாஸ், யா மாலியல் அக்கியாஸ், கத் ஜித்து பில் இஃப்லாஸ் இலா ஷஃபீஇன் நாஸ். அல்லாஹ் சொல்லுகின்ற பாக்கியத்தை எல்லோருக்கும் தருவானாக. இன்னொரு ஸலவாத் நக்ஷபந்தியா சில்சிலாவினுடைய முஜத்திதியா ஆலியாவுடைய ஒரு ஸலவாத். அதையும் மதீனாவை முன்னோக்கி ரவுதா ஷரீஃபை முன்னோக்கி அமர்ந்து நியத்து வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புனிதமிக உள்ளத்தில் இருந்து எனக்கு முஹப்பத்துடைய ஃபைஸ் வர வேண்டும். இது அந்த ஸலவாத்துக்கு நியத். ரொம்ப சின்ன ஸலவாத் தான். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வசீலதி இலைக வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். இவ்வளவுதான். இந்த வசீலத்தி இலைக்கு மட்டும் புதுசாக நீங்கள் சேர்க்கணும். இந்த ஸலவாத்தை குறைந்தது 500 தடவை இன்ஷா அல்லாஹ் ஓதினால், ஒருவரிடத்திலே இப்படித்தான் சொல்லிக் கொடுத்தேன். சைக்கிளில் வந்து கொண்டிருந்தார், பழைய சாமான்கள் வாங்குகின்றவர். இதை கேட்ட உடனே அவர் அன்றே ஓதிவிட்டார். அடுத்த நாள் காலையில் சைக்கிளில் சொன்னார், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இரவிலே தரிசித்து விட்டேன் என்று சொன்னார். மன ஓர்மை மட்டுமே இதற்கு காரணம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. உங்களை சந்தித்ததில் 2 ஸலவாத்துகளை வெகுமதியாக கொடுத்திருக்கிறேன். என்னுடைய ஆன்மீக பெரியார்கள் எனக்கு வழங்கிய அந்த அனுமதியோடு சபையோருக்கும் சங்கை மிகுந்த எல்லோருக்கும் உலகமெல்லாம் கேட்போருக்கும் அனுமதி கொடுக்கிறேன். எல்லோரும் ஓதுங்கள், ஓதுங்கள், ஓதுங்கள். நம் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவிலும் நினைவிலும் பார்க்கின்ற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ் நமக்கு தருவான்.